நமக்கு என்ன தேவையோ அதை நம்மை சுற்றிலும் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய வீட்டுக்குள் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கைக்குள் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய பாதையில் வரும்படி ஆண்டவர் செய்கிறவர். நம்முடைய வாழ்வின் அத்தனை தேவைகளுக்கும் அவரே போதுமானவராக இருக்கின்றார். உங்கள் உடல் சுகத்துக்காக கடவுளை நம்புங்கள். உங்களுடைய வாழ்வின் விடுதலைக்காக கடவுளை நம்புங்கள். உங்கள் குடும்பத்தின் உயர்வுக்காக கடவுளை நம்புங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக கடவுளை நம்புங்கள். ஆண்டவர் இந்த நாளிலே வாடி போன உங்கள் வாழ்க்கையை மீண்டும் தளிர்விட்டு செழிப்படையும்படி செய்வாராக. Tonight we are going to meditate on be as a thurible. தூபகலமாக இருங்கள் என்ற தலைப்பிலே தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். இங்கே சென்ற வாரங்களில் சென்ற 3 வாரங்கள் வராமல் யாரெல்லாம் புதிதாக வந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக சொல்லுகிறோம். கடந்த மாதம் எல்லாமே நாங்கள் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே திருப்பலியில் நடைபெறுகின்ற சில முக்கியமான விடயங்களும் எங்களுடைய சுப வழிபாட்டையும் இணைத்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது நீங்கள் தவற விட்டிருந்தால், அதை கேட்கவில்லை என்றால் எங்களுடைய இணையதளத்துக்கு அல்லது எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போய் லைஃப் என்கிற செக்ஷன்லேயே அவைகள் எல்லாம் நீங்கள் தயவு செய்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக எதற்காக திருப்பலி என்றால் என்ன, திருப்பலியிலே ஏன் நாங்கள் பங்கு பெறுகிறோம், அதே நேரத்திலே திருப்பலியிலே பவனி பின்னிருந்து ஏன் முன்னே வருகின்றது, திருப்பலி பவனி வரும்பொழுது ஏன் சிலுவையை தூக்கி சுமந்து வருகிறார்கள், அதே நேரத்தில் சென்ற வாரம் பார்த்தோம் அந்த தூபக்கலம் சாம்பிராணி புகை போடுவது அதனுடைய முக்கியமான நோக்கங்கள் என்ன, எல்லாவற்றையும் பார்த்தோம். ஸோ அதனாலே கேட்காதவர்கள் தயவு செய்து அதை கேளுங்கள். அது உங்களுக்கு மிக மிக பிரயோசனமாக இருக்கும். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் அதை நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். ஸோ டுநைட் we are going to meditate on be as a thurible. தூபகலமாக இருங்கள் என்று நாம் பார்க்கலாம். So last week we learned that the thurible is a symbol of prayer in Catholic Church and also the power of God. சென்ற வாரம் நாங்கள் இந்த தூபக்கலத்தை பற்றி பார்க்கும் பொழுது கத்தோலிக்க திருச்சபையிலே தூபக்கலம் என்பது ஒரு செபத்துக்கு அடையாளமாக இருக்கின்றது என்பதை நாம் பார்த்தோம். அதிலிருந்து புகை மேலே வரும்பொழுது எங்களுடைய சுபங்கள் பரலோகத்துக்கு போவதற்கு அடையாளமாகத்தான் அது பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். So however, the main issue facing many Catholic family today is prayerlessness. ஆனால் இன்றைக்கு பல கத்தோலிக்க குடும்பங்களிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருப்பது என்னவென்றால் செப குறைவு ஆகும். சரியோ, இவைகள் எல்லாமே ஒவ்வொரு திருப்பலியிலையும் பார்த்திருந்தால் அந்த தூபக்கலம் சாம்பிராணி போடுவதை பார்க்கலாம். செபம் மேலே போகின்றது என்பதற்கு அடையாளம். ஆனால் அப்படி இருந்தும் பலர் நாம் செபிக்காமலேயே இருப்போம். ஸோ அதனாலே செபம் என்பதுமே முக்கியமான ஒன்று. The prayerlessness leads you to hide from God. செப குறைவு பார்த்தீர்கள் என்றால் எங்களை ஆண்டவரிடத்திலிருந்து மறைந்து போவதற்கு அது வழிவகுத்து விடுகின்றது. Prayer leads you to hide in God. ஆனால் செபம் என்பது பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவருக்குள் மறைவதற்கு உதவி செய்யும். செபம் இன்மை ஆண்டவரை விட்டு நாம் மறைவதற்கு உதவி செய்கிறது. செபம் ஆண்டவருக்குள் நாம் மறைவதற்கு உதவி செய்கின்றது. So when Adam and Eve sinned, they hid from God instead of hiding in God. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது பார்த்திருந்தால் ஆண்டவருடைய வார்த்தையை மீறிய பொழுது அவர்கள் கடவுளுக்குள் மறையவில்லை, கடவுளை விட்டு மறைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். So that is a sin. பாவம் எப்பொழுதுமே கடவுளிடம் இருந்து நாம் மறைந்து போகும்படி செய்து விடுகின்றது. The prayerlessness always leads you to hide from God and also separating you from God. ஆகவே செப குறைவு பார்த்தீர்கள் என்றால் எம்மை எப்பொழுதும் ஆண்டவரிடம் இருந்து பிரிந்து போகும்படி பிரித்து வைத்திருக்கிறது செபம் இல்லாமை. அதே நேரத்திலே செபம் இல்லாமை ஆண்டவரிடம் இருந்து நாம் மறைந்து போகும்படி, ஆண்டவரிடம் இருந்து நாம் மறைந்து இருக்கும்படி அது செய்து விடுகின்றது. So Satan always acts to make you hide from God. அதனாலே சாத்தான் எப்பொழுதும் பார்த்திருந்தால் நானும் நீங்களும் ஆண்டவரிடம் இருந்து மறைந்திருக்க வேண்டும் என்றுதான் அவனுடைய செயல்பாடாக இருக்கின்றது. அதனால தான் நாம் செபிக்க முடியாதபடி பல தடைகளை அவன் கொண்டு வருகின்றான். ஆலயத்துக்கெல்லாம் வருவோம், செப கூட்டங்களுக்கெல்லாம் வருவோம். ஆனால் இந்த வாரம் எத்தனை நாள் செபித்தீர்கள் என்று கேட்டால் பலருடைய கை உயராது.
சரியோ? அவை நாம் செபிக்காதபடி தடுப்பது சாத்தானுடைய வேலை. நாம் செபிக்காமல் இருக்க நாம் ஆண்டவரிடமிருந்து விலகி போகின்ற மக்களாக மாறுகிறோம். So Satan always work to separating you from God. இறைவனிடமிருந்து பிரிப்பதற்கு அவன் பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான ஆயுதம் செபிக்காமல் வைப்பது, அவ்வளவுதான். நமக்கு செபிக்க தெரியாமலே சில நேரம் நாம் இருப்போம். என்ன செபிக்கிறோம் என்று சில நேரம் நாம் தெரியாமல் சுகம் பண்ணி கொண்டிருப்போம். சில நேரத்தில் நாம் செபிப்போம் என்று சொல்லுவோம், ஆனால் நம்முடைய வாய் ஒன்றை சொல்லி கொண்டிருக்கும், மனமெல்லாம் என்னென்னவோ நினைத்து எங்கெங்கேயோலாம் இருக்கும். அதெல்லாம் முடித்துட்டு நாம் செபித்து விட்டோம் என்று நாம் சில நேரம் சொல்லுவோம். ஸோ அதனாலே அன்பானவர்களே, நாம் செபம் என்பது இறைவனோடு நாம் பேசுகின்ற ஒன்று. இதுதான் செபம் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆகவே நாம் செபிக்காதபடி எப்பொழுதெல்லாம் சத்ரு தந்திரமாக செயல்படுகிறானோ அப்பொழுதெல்லாம் நாம் இறைவனிடத்திலிருந்து மறைந்து நிற்கிறவர்களாக இருக்கின்றோம். ஸோ Satan always work to separating you or us from God. Why? ஏனென்றால் because only then can he dominate our family or dominate our life. ஏன் சாத்தான் நாம் இறைவனிடத்திலிருந்து தள்ளி வரும்படி செய்கிறான் என்றால், அல்லது இறைவனிடத்திலிருந்து மறையும்படி செய்கிறான் என்றால், அப்பொழுது மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தை அவனால் ஆளுமை செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையை அவனால் ஆளுமை செய்ய முடியும். மற்றபடி ஆளுமை செய்ய முடியாது. ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கைக்குள் சாத்தான் இருக்க முடியாது, அவர்களை அவன் தொட முடியாது, அவர்களை ஆளுமை செய்ய முடியாது. என்றால் நாம் ஜெபிக்கிறவர்கள், நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உள்ள கடவுள், பெரியவர் அவர். ஸோ அதனால நாம் ஜெபிக்காமல் இருந்தோம் என்றால் அவனுக்கு ஈஸி, நமக்குள் நம்முடைய குடும்பத்துக்குள் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். என்றால் அது வெளியே போகக்கூடிய வல்லமை கடவுளால் மட்டும்தான் நம்முடைய குடும்பத்துக்குள் வருகிறதாக இருக்கின்றது. ஸோ ஆல்வேஸ் Satan keep you from in darkness and also keep you in sin without prayer. அப்ப நாம் செபிக்காமல் இருக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்யறால், எப்பொழுது நம்மை இருளுக்குள்ளும் பாவத்துக்குள்ளும் அவன் இலகுவாக வைத்திருக்க முடியும். தெரியும்? அப்ப நாம் சில நேரத்திலே கோயிலுக்கெல்லாம் வருவோம், ஆனால் பல தீமைகளிலேயே கட்டப்பட்டு இருப்போம். அதிலிருந்து கொஞ்சம் நாம் மனம் திரும்பவே மாட்டோம். நாம் சில தவறுகளை கூட நாம் நினைத்து மனம் வருந்த மாட்டோம். இப்படித்தான் என்று வைராக்கியமாக இருந்து விடுவோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், அந்த வைராக்கியத்தை, அந்த பிரச்சனையை, அந்த கோபத்தை அல்லது சில பாவ பழக்கங்களை அதெல்லாம் நமக்குள் சாத்தான் வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் செபிக்காதவர்களாக நம்மை வைத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். So my friends, prayerlessness is dangerous. அதனாலே செபக்குறைவு என்பது அன்பானவர்களே மிக மிக ஆபத்தான ஒன்று என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். It brings darkness in our family, into our home. இந்த ஜெபம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு இருளை கொண்டு வந்து விடும், நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு இருள் வந்து விடும். இட் வில் பிரிங் bondages. அது பல கட்டுக்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விடும். அதுக்கு பின் பார்த்துக்கிட்டால் நாம் பல விதங்களால் கட்டப்பட்டு தான் இருப்போம். நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதபடி சூழல் நமக்குள்ளே வந்து விடும். And also it will bring the sickness. பல நோய்களை நம்முடைய வாழ்க்கைக்குள் அது கொண்டு வந்து விடுகிறது. அது செபக்குறைவு ஆகும். And also it will bring loneliness. செபக்குறைவு நிச்சயமாக தனிமையை கொண்டு வந்து விடும் அன்பானவர்களே. இன்றைக்கு இந்த நாட்டில் நிறைய பேர் தனிமையில் இருக்கிறார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் அவர்களுக்கு கடவுளோடு நெருக்கமான தொடர்பில்லை. சரியோ? தனிமைக்கு என்ன காரணம்? எங்களோடு ஒருவர் இல்லை என்பதற்கு அடையாளம் நாம் தனிமை. ஆனால் நமக்கும் இறைவனுக்கும் நெருக்கமான உறவு இருக்குமாக இருந்தால் நாம் ஒருபோதும் தனிமைகள் அல்ல. அதான் ஆண்டவர் சொல்லுவார், மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஆனால் சாத்தான் நாம் தனிமையாக இருக்க வேண்டும் என்றால் அவன் எப்பொழுதும் விரும்புகிறவனாக இருக்கின்றார். And also prayerlessness bring curses instead of blessing. அதே நேரத்தில் செபக்குறைவு பார்த்துக்கிட்டால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுகின்றது. It creates gap in our relationship instead of unity. குடும்பங்களிலே ஒரு ஒற்றுமை வருவதற்கு பதிலாக செபக்குறைவு விரிசலை உருவாக்கி விடுகின்றது. It brings sadness and emptiness, not happiness and joy into a family. அதே நேரத்தில் செபக்குறைவு பார்த்து கண்டால் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை கொண்டு வருவதற்கு பதிலாக துக்கத்தையும் வெறுமையையும் அது கொண்டு வந்து விடுகின்றது. அதனால் அன்பானவர்களே, இந்த துக்கம், இந்த வெறுமை, இந்த பிரச்சனை எல்லாம் தீர்வதற்கு நாம் உலக பிரகாரமான எத்தனை வழிகளை தேடினாலும் அதுக்கு பதில் அல்ல. நாம் இறைவனோடு இணைந்தால் போதும், இறைவன் எல்லாவற்றிலும் அவர் செயல்பட ஆரம்பித்து விடுகின்றார். We see Jesus hiding in God in Garden of Gethsemane. தோட்டத்திலே பார்த்துட்டால் ஆண்டவராக இயேசு மரணத்தின் அந்த கடைசி நேரத்திலே
கடவுளுக்குள் அவர் மறைந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி மன்றாடினார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ ஆதாம் ஏவாள் கடவுளை விட்டு மறைந்தார்கள். இயேசு இப்பொழுது அவர் மரணத்தை சந்திக்க போகின்றார். பல பிரச்சனை அவருக்கு இருக்கின்றது. ஆனால் அவர் என்ன செய்தார்? கடவுளுக்குள் மறைவதைத்தான் நாங்கள் அந்த தோட்டத்தில் பார்க்கிறோம். ஸோ prayer is hiding in God. ஆகவே சுபம் என்பது இறைவனுக்குள் மறைகின்ற ஒன்றாகும். So Jesus always hid in God, which is why he was led by the Holy Spirit and overcomes all the obstacles. அதனால தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவராக இயேசு கடவுளுக்குள் மறைகிறவராக செபிக்கிறவராக இருந்ததினாலே அவர் எப்பொழுதும் தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறவராக இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு தடைகளையும் அவர் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருந்தது. முக்கியமான காரணம் அவர் செபிக்கிறவராக இருந்தார். In Matthew chapter 26 verse 41 says, Jesus says, watch and pray so that you will not fall into temptation. The spirit is willing, but the flesh is weak. மத்தேயு 26ஆம் அதிகாரத்திலே 41வது இறைவார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்கள். உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் இந்த கடைசி வசனத்தை சொல்லுவோம். எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். ஸோ இது இயேசு அவருடைய சீடர்கள் செபிக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே அவர்களுக்கு அதை சொன்னார். இப்போ நாம் எப்படி பிரசங்கம் கேட்கின்றோமோ அதுபோல அன்றைக்கு இயேசு அவருடைய சீடர்களுக்கு அதை சொன்னார். சரியோ, தூய ஆவி அது ஆர்வம் உள்ளது, மனம் ஆர்வம் உள்ளது, ஆனால் உடல் எப்பொழுதும் சோர்வு. இந்த உடல் எங்களை சோர்வுக்குள்ளாக தள்ளும், செபிக்காதபடி தள்ளும். ஆகவே நீங்கள் சோதனைக்கு விழுந்து விடாதபடி நீங்கள் இறைவனிடம் எப்பொழுது மன்றாடுங்கள் அப்படி என்று கற்றுக் கொடுப்பார். See, prayerlessness make you fall into temptation. ஸோ அதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் எங்களுடைய செபம் இல்லாமை நாம் சோதனைகளில் விழுந்து விடும்படி அது செய்து விடுகின்றது. When you fall into temptation, you become a slave to Satan, or we become a slave to Satan. எப்பொழுது நீங்களும் சோதனைக்குள் விழுந்து விடுகிறோமோ, சரி, சோதனையை சந்திப்பது பிரச்சனை இல்லை, சோதனை எல்லாருக்கும் வரும், அதை வெற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம், அது செபத்தால் வெற்றி கொள்ள முடியும். ஆனால் நாம் சோதனையை சந்தித்து அதுக்குள் விழுந்து விட்டோம் என்றால் நாம் சாத்தானுக்கு அடிமையாக மாற்றப்பட்டு விடுகின்றோம். அதுக்கு பின்பு அவனுக்கு பின்னால் இழுபட்டு போகிறவர்களாக நாம் மாற்றப்பட்டு விடுகின்றோம். So you have no power to resist Satan or overcome sin or overcome the flesh. அப்ப நாம் செபக்குறைவு இல்லாமல் நாம் சோதனையில் விழுந்து விட்டோம் என்று சொன்னால், சரியோ, சாத்தானுடைய வலைக்குள் விழுந்து விட்டோம் என்றால் அதுக்கு பின்பு நம்மால் சாத்தானை வெற்றி கொள்ள முடியாது, திரட்டவும் முடியாது. சரியோ, அதே நேரத்திலே நாம் பாவத்திலிருந்து வெளியே வரவும் முடியாது. நாம் இந்த ஊன் உடலுக்கு அடிமையாக்கப்பட்டு விடுவோம். நாம் தூய ஆவியின் வல்லமைக்குள் செயல்படாமல் நாம் இந்த ஊன் இயல்பின்படி செயல்படுகிறவர்களாக மாற்றப்பட்டு விடுவோம். So today many Christians live by the flesh. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வெறும் ஊன் இயல்பிலே தங்களுடைய சக்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. They pray by flesh. அவர்கள் பார்த்தீர்கள் என்றால் மாமிசத்திலே தான் அவர்கள் செபிக்கிறார்கள். உள்ளத்திலிருந்து நிறைய பேர் செபிக்கிறது இல்லை. சரியோ, அவர்களுக்கு தெரிந்த செபத்தை அவர்கள் செய்கிறார்கள். அது தவறல்ல. ஆனால் அதே நேரத்திலே செபம் என்றால் என்னென்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். செபம் என்றால் என்ன? இறைவனோடு நாம் உறவாடுவது. ஆகவே நமக்கு தெரிந்த சுகமாக இருக்கலாம், புத்தகத்திலே வாசிக்கிற சுகமாக இருக்கலாம். அதை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளம் இறைவனோடு ஒன்றித்து கொண்டு இருந்தால் அந்த செபம் என்ன அதிலே சொல்லப்படுகிற அது போல் நான் இருக்கின்றேனா அல்லது இருக்க போகின்றேனா என்ற உணர்வோடு நாம் செய்வமாக இருந்தால் நாம் இறைவனோடு உறவாடுகின்றோம். சரியோ, இப்போ இதிலே நான் செய்தியை எழுதி அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அதை சொல்லும் பொழுது அதை நாம் கேட்கிறோம், அதோடு நிற்கின்றோம். நாம் அவ்வாறு நாம் என்ன மாதிரி சுபங்கள் செய்தாலும் அது பாடமான சுகமாக இருக்கலாம், புத்தக சுகமாக இருக்கலாம், செய்யும் பொழுது நாம் இறைவனோடு பேசுகிறவர்களாக, இறைவனோடு ஒன்றிக்கிறவர்களாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அப்படி இல்லை என்றால் நாம் சக்தி இழந்தவர்களாக மாற்றப்படுவோம். நாம் நம்முடைய ஊனியல்வின்படி நாம் செய்கிறவர்களாக மாற்றப்பட்டு விடுவோம். And also many Christians read the Holy Bible by flash. அதுபோல பரிசுத்த வேதாகமத்தை கூட நிறைய கிறிஸ்தவ மக்கள் வாசிக்கும் பொழுது கூட தங்களுடைய சொந்த அறிவை வைத்து
அது இன்றைய ஒரு தியானமாக அல்லது இதை நாங்கள் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அதை வாசிக்கிறோமே தவிர அதிலே தூய ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நாம் வாசிக்கிறோமா என்பதும் மிக மிக முக்கியமான ஒன்று. John chapter 3 verse 6. John chapter 3 verse 6 says, flesh gives birth to flesh, but the spirit gives birth to spirit. யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 6வது இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர் என்று சொல்லப்படுகிறது. John chapter 6 verse 63 says, the spirit gives life, the flesh counts for nothing. The words I have spoken to you, they are full of the spirit and life. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 63வது இறைவார்த்தையில் பாருங்கள், வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. ஊனியல்பு என்றால் நம்முடைய உடல் நம்முடைய சக்தியோடு செயல்படுவது, நம்முடைய உடல் விருப்பத்தின்படி செயல்படுவது, ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. சரியோ, இறைவன் சொல்லுகிறார், ஏசு சொல்லுகிறார், நான் என்னுடைய வார்த்தைகள் தூய ஆவியின் வல்லமை கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த தூய ஆவியின் வல்லமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும். Roman chapter 8 verse 6 says, the mind governed by flesh is death, but the mind governed by the spirit is life and peace. ரோமேயர் 8ஆம் அதிகாரத்திலே 6வது இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள், ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும். அப்ப நாம் தூய ஆவியானவருடைய வல்லமையோடு வாழாமல் நாம் சும்மா நாம் விரும்புவதுபடியே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அதனால் வாழ்வு வராதாம், அதனால் சாவுதான் வருமா. அது இறைவார்த்தையை சொல்கிறது, இயேசுவே சொல்லுகிறார், கடவுளே சொல்லுகிறார். ஆனால் தூய ஆவியின் வல்லமையோடு நாம் வாழும் பொழுது அதிலே வாழ்வு உண்டாகிறதாம். Roman chapter 8 verse 8 says, those who are in the realm of the flesh cannot please God. ரோமர் 8:8வது இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள், ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. தெரியும். அப்போ நாங்கள் வெறும் இன்றைய கட்டாயமாக கோயிலுக்கு போகணும் அல்லது கட்டாயமாக இது செய்யணும், இது செய்யாட்டி ஒரு மாதிரி இருக்குது, இப்படியெல்லாம் நாம் செய்வதம் என்றால் நாம் கடவுளை திருப்திப்படுத்த முடியாதாம். ஆனால் தூய ஆவியின் வல்லமையோடு நாம் செயல்படும் பொழுது மட்டும்தான் நாம் இறைவனை திருப்திப்படுத்த முடியும் என்று திருமறை சொல்லுகிறது. அதனாலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் என்பதிலே. Roman chapter 8 verse 13 says, for if you live according to the flesh, you will die. But if by the Spirit you put the death and misdeeds of the body, you will live. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 13வது இறைவார்த்தை என்ன சொல்கிறது பாருங்கள், நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். இதிலேயே ஒரு பெரிய பிரசங்கம் நான் இன்றைக்கு செய்யவில்லை. எதனால் ஊனியல்பின் செயல்களை சாகடிக்க வேண்டும் என்று இதிலே சொல்லப்படுகிறது பாருங்கள். ஊனியல்பின் செயலை எதனால் சாகடிக்க வேண்டுமாம்? தூய ஆவியின் செயலால் சாகடித்தால், அந்த தீச்செயலை தூய ஆவியின் வல்லமையினால் சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஸோ அது என்ன நமக்கு காட்டுகிறது என்றால், நமக்குள் இருக்கிற கூடாத குணங்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளாக இருக்கலாம், சரியோ, அல்லது நாம் செய்ய வேண்டிய நன்மைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் தூய ஆவியின் வல்லமையினால் மட்டும்தான் அந்த மாற்றம் வருமே தவிர மற்றபடி ஒருபோது மாற்றம் வராது. ஸோ அதனால தான் நாம் பல முறை தவக்காலம் என்று வரும் பொழுது நமக்கு நெடுக நாம் தியானத்தில் கேட்போம், நீங்கள் மனம் மாறுங்கள், நீங்கள் மன்னியுங்கள், நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் உபவாசம் இருங்கள், மற்றவர்களை உங்களைப் போல நேசியுங்கள், அது செய்யுங்கள், இது செய்யுங்கள். ஆம், இது எல்லாருக்கும் செய்ய விருப்பம். அதே நேரத்தில் குடிப்பழக்கத்தை விட்டு விடுங்கள், கோபத்தை விட்டு விடுங்கள், அதை விட்டு விடுங்கள், இதை விட்டு விடுங்கள். ஆம், இதெல்லாம் செய்வதற்கு எல்லாருக்கும் தான் விருப்பமா இருக்குது. ஆனால் இதை விட்டுவிட வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியின் வல்லமை. தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது மட்டும்தான் உண்மையான மனமாற்றம் வரும். அதனாலே ஒவ்வொரு தவக்காலத்திலும் மனம் திரும்புதலை பற்றி நாம் தியானிக்கும் பொழுதெல்லாம்
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்காகவும் நாம் செபிக்க அழைக்கப்படுகின்றோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மட்டும்தான் ஒருவரால் ஒருவரை மன்னிக்க முடியும், ஒருவரால் ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியும், ஒருவரால் தீமையை விட்டுவிட முடியும். இல்லை என்றால் ஒரு சில காலம் விட்டுவிட்டு அதுக்கு பின்பு அதை நாம் செய்கிறவர்களாக மாற்றப்பட்டு விடுகின்றோம். So Romans chapter 13 verse 14 says, rather clothe yourself with the Lord Jesus Christ and do not think about how to gratify the desire of the flesh. ரோமர் 13ஆம் அதிகாரத்திலே 14வது இறைவார்த்தை மிக சிறந்த வார்த்தை பாருங்கள். தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அடுத்தது வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாமே கத்தோலிக்க மக்கள் நாங்கள் எப்பொழுதும் கேட்டு தியானிக்க வேண்டிய ஒன்று. கத்தோலிக்க மக்களாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்வதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். நற்கருணையிலே நாம் இயேசுவை உயிர் வாழுகிற இயேசுவை நமக்குள் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் அந்த இயேசுவோடு வாழ்வதற்கும் நாங்கள் அழைக்கப்படுகிறோம். So living according to the flesh leads to a spiritual death and separation from God. அதனாலே ஊனியல்பின்படி நாம் வாழும் பொழுது அது நமக்கு ஆன்மீக மரணத்தையும் கடவுளிடமிருந்து நாம் பிரிந்து போவதற்கும் அது உதவி செய்கிறது. அதனால தான் அன்றைக்கு இயேசுவோடு செபிப்பதற்காக சீடர்களை இயேசு கொண்டு போனார். அவர்களால் செபிக்க முடியவில்லை, உறங்கி கொண்டே இருந்தார்கள். அதனால ஆண்டவர் கூறுவார், உடல் சோர்வுள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. நீங்கள் உடல் வல்லமையினால் செபிக்க முடியாது, நெத்திரதான் கொள்ளுவீர்கள். ஆனால் தூய ஆவியின் வல்லமையினால் மட்டும்தான் நீங்கள் செபிக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தார். So but living according to the Spirit brings life, peace and deeper connection with God. ஆகவே தூய ஆவியின் வல்லமையோடு நாம் வாழும் பொழுது அல்லது தூய ஆவியின் திட்டத்தின்படி நாம் வாழும் பொழுது அது நமக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியை, இறைவனோடு ஆழமான இணைப்பை கொண்டு வருகிறது. Believers are called to reject fleshly desire and live a life led by the Holy Spirit. இறை மக்களாகிய நாங்கள் எல்லோரும் இதை கவனிக்க வேண்டும். ஊனியல்வின் திட்டங்களை நாம் வெறுத்து தள்ளிவிட்டு தூய ஆவியின் வல்லமையோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இது வந்துவிட்டால் இன்றைக்கு இந்த கோயிலில் இவர்கள் மட்டும்தான் இது தூக்கணும், இவர்கள் மட்டும்தான் இங்கு இருக்க வேண்டும், இது இவர்களுடைய திருவிழா, இது அவர்களுடைய திருவிழா, இந்த திருவிழாவை நாங்கள் செய்வோம், அந்த திருவிழா இப்படி செய்வோம், இந்த பிரச்சனை ஒன்றுமே வராது. இது எல்லாமே மாமிசத்தினால் வருகிற ஒன்று. சரியோ? இதெல்லாம் மேலே இருந்து இந்த புனிதர்கள் எல்லாம் பார்த்து மண்டையை போட்டு உடைச்சு கொண்டிருப்பார்கள். இது என்னடா இது, எங்களை வச்சு இவங்க என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க கீழே இருந்து அப்படி என்று அவர்கள் சண்டை பிடிக்கிறதும் அவர்கள் நாங்கள் இந்த ஜாதி நாங்கள் அந்த ஜாதி என்று காட்டுறதும் ஆரை வைத்து, புனிதர்களை வைத்துக்கொண்டு, புனிதர்களுடைய ஆலயங்களை வைத்துக்கொண்டு இந்த கூத்தெல்லாம் நாம் செய்து கொண்டு பாருங்கள், நாம் என்ன சொல்லுவோம் என்றால் நாம் எல்லாம் பக்தி உள்ளவர்கள் என்று அந்த ஆடையினால் நம்மை மூடிக்கொள்ளுகிறோம். இல்லை, நோ, இது தவறு. இது புனிதர்களுடைய கொண்டாட்டம் கொண்டாடுவது தவறல்ல. ஆனால் அதனாலே பிரிவினை ஒருபோது நாம் வைத்திருக்க முடியாது. எங்களுடைய பெருமைக்காக இது நாம் செய்ய முடியாது. அதற்காக அவர்கள் தங்கள் உயிரை கிறிஸ்துவுக்காக கொடுத்தார்கள்? இல்லவே இல்லை. இதெல்லாம் செய்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். எதனால் தெரியுமா? எங்களுடைய மாமிசத்தினாலே. அதனால் நமக்கு பெரிய பெருமை உண்டாகி விடுகிறது. நாங்கள் இந்த திருவிழாக்கு அது செய்தோம், இது செய்தோம், இவ்வளவு செலவழித்தோம், இவ்வளவு அவ்வளவு செலவழித்தோம் என்றெல்லாம். அது ஒன்றுமே தவறு என்று நாம் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இவைகள் எல்லாம் தவறுக்கு நம்மை வழி நடத்துமாக இருந்தால் அது தவறு. கடவுளுடைய பார்வையில் அது பிழையாக தெரியுமாக இருந்தால் அது பிழை. So we can see Peter was sleeping in the garden of Gethsemane when he was with Jesus. இயேசுவோடு இருக்கும் பொழுதே பேதுரு கெத்செமனி தோட்டத்திலே தூங்கினார். அல்லது மற்ற சீடர்கள் இயேசுவோடு இருக்கும் பொழுதே அவர்கள் தூங்கினார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதுல எல்லாம் தூங்குறதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. என்ன பிரதர் எனக்கு தான் அடிக்கிறார் போல இருக்கு அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது, சும்மா சொல்கிறேன். சரி, பிகாஸ் he was in the flesh, not in the spirit. ஏனென்றால் அவர் தூய ஆவிக்குள் இருப்பதற்கு பதிலாக மாமிசத்துக்குள் அவர் இருந்தார். ஆனால் இதே பேதுரு தூய ஆவியின் வல்லமையை பெந்தைக்கோஸ்து நாளிலே பெற்ற பின்பு பார்த்துக்கின்றால் அவ்வளோ
இதாக செயல்படுவார், ஆனால் பிறகு நெத்திர கொள்ளுவார். அதை நான் காட்டணும் உங்களுக்கு. ஐ திங்க் அவர் நல்லா நெத்திர விடுவார் போல இருக்கு பேதுரு. சில பேருக்கு நெத்திரைக்கு பிரச்சனையே இல்லை, படத்துடன் நெத்திர வந்துடும். அதுபோல் ஒரு ஆள் தான் பேதுரு நான் நினைக்கிறேன். You can see in Act of the Apostle when Peter was sleeping in prisonக்கு நெத்திர கொள்ளுவார். பேதுரு பிடிபட்டிருக்கும்போது அங்கேயே நெத்திர கொள்ளுவார். The church was earnestly praying for him. சரியோ, பேதுரு நற்செய்தி அறிவிப்பார். நற்செய்தி அறிவிக்க கூடாதுன்னு அன்றைய அரசாங்கம் தடை பண்ணும், அன்றைய ஆன்மீக சமூகம் தடை பண்ணும். ஆனால் அதையும் தாண்டி அவர் நற்செய்தி அறிவித்த நிமித்தம் அவரை சிறையிலே அடைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் அவர் அந்த சிறையில் நெத்திரை கொள்ளுவார். ஆனால் அந்த திருச்சபை மக்கள் பேதுருவுக்காக ஊக்கத்தோடு செபித்தார்கள் அப்படின்னு நாம் பார்க்கலாம். Why? Because the church was in the Holy Spirit on that day. ஏனென்றால் அன்றைய திருச்சபை பார்த்தீர்கள் என்றால் தூய ஆவியின் வல்லமை இருந்தது. அதனாலே பேதுரு சிறையில் இருக்கும் பொழுது இவர்கள் உறங்கவில்லை, இவர்கள் அவருக்காக செபித்துக் கொண்டிருந்தார்கள். Acts chapter 12 verse 5 says, Peter was kept in prison, but the church was earnestly praying to God for him. திருத்துதர்கள் பணிகள் 12:5, பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. So what happened when they pray? So that's the one we're going to see now. What happened when we pray? நாங்கள் செபிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது? Acts chapter 12 verse 7. Suddenly an angel of the Lord appeared and the light shone in the cell. He struck Peter on the side and woke him up. Quick, get up, he said. The chain fell off Peter's wrist. திருத்துதர்கள் பணிகள் 12:7 இறைவார்த்தை. திருச்சபை மக்கள் பேதுருவுக்காக செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். சிறைக்குள்ளே அறை ஒளிமயமாகியது. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தன. இது ஒரு உன்னதமான ஒரு சம்பவம். அதான் நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். So you will see an angel work for you without knowing it when we pray. நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பார்த்தீர்கள் எங்களுக்கு தெரியாமலேயே ஆண்டவருடைய தூதர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை இதிலிருந்து பார்க்கிறோம். என்றால் திருச்சபை மக்கள் மன்றாடி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் தேவதூதனை சிறைக்குள்ளே அனுப்பினார். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இப்ப தேவதூதன் சிறையிலிருந்து வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று. அதுபோல நானும் நீங்களும் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். Many Christians trust money more than prayer. நிறைய மக்கள் கிறிஸ்தவர்கள் செபத்தை விட பணத்தை அதிகமாக நம்புகிறார்கள். They trust people more than prayer. செபத்தை விட மக்களை இன்றைக்கு நிறைய மக்கள் அதிகமாக கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். They trust knowledge, science and technology more than prayer. சபிக்கிறதை விட விஞ்ஞானத்தை, டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பத்தை என்று பல விடயங்களை கூடுதலாக நம்புகிறார்கள். அதனுடைய அர்த்தம் என்னென்றால் அதற்கு கொடுக்கிற நேரம் அளவு சபத்துக்கு நாம் கொடுக்காமல் போய்விடுகின்றோம் என்றால் அது அவ்வளவு முக்கியமாக நமக்கு தெரிகின்றது. They trust doctor and lawyers more than prayer. அவர்கள் வைத்தியரை அல்லது வழக்கறிஞர்களை செபத்தை விட அதிகமாக நம்புகிறார்கள். அங்கு அவர்களால் தான் எங்களை கொண்டு கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு செபத்தினால் என்ன கிடைக்கும் என்று அவர்களால் நம்ப முடியாமல் போய்விடுகிறது. So my friends, your prayer brings an angel from heaven. சரியோ, ஆகவே எங்களுடைய செபம், நான் ஏற்கனவே இதை பார்த்திருக்கிறோம், எங்களுடைய செபம் பரலோகத்திலிருந்து வான தூதரை கொண்டு வருகிறது என்பது ஒரு உன்னதமான செய்தியாகும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதனால தான் இன்று இரவு நாங்கள் செபிக்க வேண்டும், செபியுங்கள் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றால் செபம் அவ்வளவு முக்கியம். இன்றைக்கு இந்த ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதிலே ஆக்கள் வந்தாலும் சரி வராமல் போனாலும் சரி கூடி நாம் செபிக்கின்றோம். இங்கு வருகிறவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல மக்கள் வந்து இந்த செப கூட்டத்திலே பங்கு பெற்றி அவர்களும் செபிக்க வேண்டும் என்பதற்காக, நாம் சபை கட்டுவதற்காக இது செய்யவில்லை என்ற நாங்கள் ஆல்ரெடி இந்த கேத்தலிக் சர்ச். ஆனால் இது நாம் ஏன் நடத்துகிறோம் என்றால் மக்கள் செபத்திலே வளர வேண்டும் என்பதற்காக தான். என்றால் செபம் தான் நாம் எந்த நாட்டிலே வாழ்ந்தாலும் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் நமக்கு வெற்றி கொடுக்கிறதாக இருக்கின்றது. ஆகவே செபத்துக்காக நாம் ஓடி வர வேண்டும், செபத்துக்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். So one angel is more powerful than anything in the world that God created.
இந்த உலகத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட எல்லாவற்றையும் விட ஒரு வானதூதர் அவ்வளவு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். When you pray, God will send an angel for you. நானும் நீங்களும் மன்றாடும் பொழுது ஆண்டவர் எங்களுக்காக ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். When an angel of the Lord appeared in the prison, வானதூதர் அந்த சிறைச்சாலைக்குள் வந்த பொழுது என்ன நடந்தது என்றால், திருமறையை நாம் அதிலே பார்க்கிறோம் பாருங்கள். The light shone in the prison. அந்த அந்த சிறைக்குள்ளே ஒரு ஒளி தோன்றியது என்று நாம் பார்க்கின்றோம். சரியோ, சிறைக்குள்ளே. ஏன்னா அந்த சிறை அந்த காலத்திலே அவ்வளவு இருட்டாக இருக்கும். அதற்குள்ளே ஒரு தெய்வீக ஒளி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். This is heavenly light, my friend. This is not a worldly light or lamp. This light come from heaven. இந்த வெளிச்சம் என்பது ஒரு தெய்வீக வெளிச்சம், பரலோக வெளிச்சம். இது உலக வெளிச்சம் அல்ல, சூரிய வெளிச்சம் அல்ல. இது ஒரு விளக்கினால் வந்த வெளிச்சம் அல்ல, ஒரு செபிக்கும் பொழுது வருகின்ற பரலோக வெளிச்சமாகும். Prayerlessness keep you in darkness. செபம் இன்மை, செப குறைவு நம்மை இருளுக்குள்ளே தான் வைத்திருக்கின்றது. You will live in unhappiness, loneliness and stress. பல முறை செபக்குறைவு நாங்கள் எப்பொழுதுமே மன அழுத்தத்துக்குள்ளே, தனிமைக்குள்ளே, பிரச்சனைக்குள்ளே இருக்கும்படி செய்து விடுகின்றது. பட் prayer will bring divine light into your family. ஆனால் ஜெபம் என்பது ஒரு தெய்வீக வெளிச்சத்தை நம்முடைய குடும்பத்துக்குள் கொண்டு வருகிறது. The Holy Bible says the chain fell off Peter's wrist. திருமறையில் என்ன வார்த்தோம் பாருங்கள். சிறையிலே தேவதூதன் தோன்றிய வெளிச்சம் தோன்றிய பொழுது பேதுருடைய கையில் இருந்த சங்கிலி கட்டுகள் தானாக அறுந்து விழுந்ததாம். அது if you want a chain to fall off your family or into your generation, you become a prayer person. உங்களுடைய குடும்பத்திலிருந்து அல்லது உங்களுடைய தலைமுறையில் இருக்கின்ற சில தேவையில்லாத சங்கிலி கட்டுக்கள் அறுந்து விழ வேண்டும் என்றால் இன்று இரவு நாங்கள் செபிக்கிற மக்களாக மாற்றப்பட வேண்டும். Acts chapter 12 verse 16 says, Peter kept on knocking, and when they opened the door and saw him, they were astonished. திருத்தூதர்கள் பணிகள் 12:16. இது ஒரு முக்கியமான வார்த்தை. அதுல இருக்கு, அதை எல்லாரும் சேர்ந்து வாசியுங்கள். பேதுரு விடாமல் தட்டி கொண்டிருந்தார். கதவை திறந்த போது அவர்கள் அவரை கண்டு மலைத்து போனார்கள். இந்த சம்பவம் என்ன? இது அதாவது பேதுரு சிறையில் இருக்கிறார், இவர்கள் செபிக்கிறார்கள், வானதூதர் தோன்றி, அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன், நேரம் ஆயிட்டு. வானதூதர் தோன்றிய உடனே சங்கிலி கட்டுகள் அறுந்துட்டு பேதுருவை தட்டி எழுப்பி கதவெல்லாம் திறக்கப்படுது. பேதுரு வெளியே வந்து இப்ப எங்க வர்றார் தெரியுமா? எந்த அறைக்குள், எந்த வீட்டில் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டுக்கு பேதுரு வந்து அந்த கதவை தட்டுகிறார். அந்த அளவு பிரேயருக்கு வல்லமை இருக்கு அன்பானவர்களே. அவர்கள் செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளேயே ஆண்டவர் பேதுருவை கொண்டு வந்து அவர் வந்து அந்த கதவை தட்டுகிறார். பேதுரு. So prayer led Peter to the door where they were praying for him. யாரெல்லாம் பேதுருவுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் அந்த பேதுருவையே அந்த செபம் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. So this is the power of prayer. இதுதான் செபத்தினுடைய சக்தி வாய்ந்த வல்லமையாகும். Your prayer will deliver blessing to your door. எங்களுடைய ஜெபம் பார்த்தீர்கள் என்றால் ஆசீர்வாதத்தை எங்கள் கதவுக்கு அது கொண்டு வந்து விடுகின்றது. You don't need to run after blessing. The blessing will run after you when you become a prayer person. நீங்கள் நானும் ஒரு செபிக்கிறவர்களாக மாறும் பொழுது நாங்கள் ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் உயர்வை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உழைக்கலாம், நாம் பாடுபடலாம், நாம் முன்னேற்றத்துக்காக செயல்படலாம். ஆனால் நாம் செபத்தோடு செய்கிறவர்களாக இருக்கும் பொழுது எங்களுக்கு வேண்டியது எங்களை தேடி வரும்படி கடவுள் செய்கிறவராக இருக்கின்றார். So they saw Peter who was in prison in front of their eyes. அவர்கள் செபித்தவர்கள் சிறையில் இருந்த பேதுருவை இப்பொழுது அவருடைய கண்களின் முன்பாக கண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். So God's want you to live this kind of life. We to live this kind of life. கடவுள் நானும் நீங்களும் இது போன்ற ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறார். என்ன வாழ்க்கை? நாம் செபத்தினால் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கடவுளுடைய விருப்பம். நாம் செபிப்போம் என்றால் அனைத்தும் நமக்கு கிடைக்கும்படி ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். நாம் அதை விசுவாசித்து ஜெபித்தால் போதும், நன்மைகள் தேடி வரும்படி ஆண்டவர் எங்களுக்கு செய்கிறவராக இருக்கின்றார். So don't be a trouble that doesn't smoke. அதாவது புகை வராத தூபக்கலமாக நாம் ஒருபோதும்
இருக்கக்கூடாது. தூபகலம் ஆட்டும் பொழுது புகை அதிலிருந்து வருகிறது. புகை சுபத்துக்கு அடையாளம் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். So be a thurible that has smoke all the time, because the smoke is represent our prayers goes up, go to heaven. ஏனென்றால் அதிலிருந்து வருகின்ற புகை என்பது பரலோகத்துக்கு செல்லுவதற்கு அடையாளம். ஆகவே நாம் செபிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? Let's pray. God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இப்பொழுது எழுந்து நிற்போம் செபத்துக்காக. எல்லாரும் முதலிலே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தை வழியாக உங்களோடு பேசி இருப்பார் என்றால், அவர் உங்களை தொட்டிருப்பார் என்றால், எதை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசினாரோ அதற்காக ஒரு தடவை ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த நேரத்திலே நன்றி ஆண்டவரே, எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி, எங்களை வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி, எங்களோடு நீர் பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி, எங்களை ஜெபிக்கும் மக்களாக நீர் உருவாக்கி கொண்டிருப்பதற்காகவுமே போற்றுகிறோம். ஜெபத்தின் வல்லமை இந்த நாளில் எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் தாமே நீர் எங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய தேவ தூதர்கள் எங்களுக்காக செயல்படுவதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதற்காக, தீமைகள் விலகி போவதற்காக, நோய்கள் குணமடைவதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு போற்றுகிறோம். இந்த நேரத்திலே இதோ உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். இந்த நேரத்திலே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவரே, நாங்கள் ஊனியல்வின்படி வாழாமல் தூய ஆவியின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று நீர் கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். இதோ இந்த நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, இவர்கள் எல்லோர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக, தூய ஆவியின் வல்லமை இறங்கி வருவதாக, ஊன் இயல்பை வெற்றி கொள்ளுகிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இந்த நேரத்தில் அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நீர் தாம் இந்த நேரத்தில் இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கின்றீர். அன்றைக்கு பெந்தைக்கோஸ்து நாளிலே கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை நீர் அனுப்பினீரே, அதுபோல இந்த இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெபத்தின் ஆவியானவரை நீர் அனுப்பி அபிஷேகம் பண்ணும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் கேட்டது போல இவர்களுடைய ஊனியல்பை ஜெபத்தினால் தூய ஆவியின் வல்லமையினால் மேற்கொண்டு வாழ்வதற்கு ஆண்டவருடைய பிரசன்னை இவர்களை இப்பொழுது ஆட்கொள்ளுவதாக. ஆண்டவரே, சத்துரு ஊனியல்வின் வழியாக இவர்களை, இவருடைய குடும்பத்தை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இவர்களிடத்தில் வராதபடி கட்டி வைக்காதபடி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அனைத்து ஊனியல்வின் தீமைகளையும் வெற்றி கொள்வதற்கு உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளுவதாக, உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக, தூய ஆவியின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. அன்றைக்கு சாலமோனுடைய ஆலயத்திலே உம்முடைய பிரசன்னம் ஒரு புகை போல இறங்கி வந்தது என்று பார்க்கிறோம். அதுபோல இந்த நேரத்தில் இந்த ஆலயத்திலும் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை ஒரு நெருப்பாக இறங்கி வருவதாக, ஒரு வல்லமையாக இறங்கி வருவதாக, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை சுட்டரிக்கிற வல்லமையாய் இறங்கி வருவதாக, உம்முடைய பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கிற ஒரு வல்லமையாய் இறங்கி வருவதாக. இவர்களுக்குள்ளே ஒரு உற்சாகம் தோன்றட்டும். இந்த நேரத்திலே ஆவியில் ஒரு எழுப்புதல் உருவாகட்டும். இந்த நேரத்திலே ஆண்டவர்களுடைய உதடுகள் ஜெபிக்கும் உதடுகளாக அபிஷேகம் பண்ணப்படட்டும். இவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஜெபம் இவருடைய வாழ்க்கை, இவருடைய வாயிலே அப்படியே ஆண்டவரை உருவாகும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இவருடைய வாயிலே இறை வார்த்தைகள் உருவாக்கப்படும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளில் நாங்கள் ஜெபித்தது போல, இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே, அன்றைக்கு தொடக்க திருச்சுவை மக்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது உம்முடைய தேவ தூதர் பேதுரு இருந்த சிறைக்குள் இறங்கி வந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல இந்த நேரத்தில் நாங்களும் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்காக உம்முடைய தேவ தூதரை நீர் அனுப்புவீராக. இவருடைய வாழ்க்கையில் இவர்களுக்கு நடக்க வேண்டிய அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு வேண்டிய விடுதலை இப்பொழுது உருவாகட்டும் ஆண்டவரே. சங்கிலி கட்டுக்கள் அருந்து விழட்டும் ஆண்டவரே. தடைகள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். சிறை கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இவர்கள் எந்த நோயிலிருந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கிறார்களோ, எந்த பிரச்சனையிலிருந்து வெளியிலே வர முடியாமல் இருக்கிறார்களோ, எந்த கஷ்டத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, அத்தனை கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படுவதாக. அந்த நோயின் கட்டுக்கள் கட்டவிழ்க்கப்படுவதாக. அந்த இருளின் சிறை கதவு திறக்கப்படுவதாக. அந்த துக்கத்தின் சிறை கதவு திறக்கப்படுவதாக. அந்த புயலின் சிறை கதவு இப்பொழுது திறக்கப்படுவதாக. இவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். இந்த நேரத்தில்
வெற்றி உண்டாகட்டும். இந்த நேரத்தில் உம்முடைய சமாதானம் இவர்களை நிரப்புவதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவருடைய குடும்பம் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவருடைய தேவைகள் இப்பொழுது சந்திக்கப்படுவதாக. இல்லாமைகள் விலகி போவதாக. இறை ஒளி இவருடைய வாழ்க்கையில் தோன்றுவதாக. இவருடைய குடும்பத்தில் தோன்றுவதாக. பொல்லாத சத்துருவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே அகலும்படி நாங்கள் கட்டளையிடுகிறோம். எல்லா விதமான சத்துருவின் தீமைகளும் இயேசுவின் நாமத்திலே விலகி போகும்படி இப்பொழுது கட்டளையிடுகிறோம். எல்லா விதமான சூனியங்களும் மந்திரங்களும் ஏவுதல்களும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது சக்தி இழந்து போவதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிற தீமைகளை இப்பொழுது சக்தி இழந்து போவதாக. உம்முடைய பரலோக வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய பரலோக பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா.